Hello guys, welcome to the Smart Sniper. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் இந்த வீக்கு எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு மண்டே, அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. ஸோ மறக்காமல் யூடியூப்பில் லைவில் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது 15 மினிட்ஸில். பட் லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்னைப் ஆச்சு. மார்க்கெட் கீழே இருந்து நல்லாவே போயிருந்தான். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சோர்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் அப் ட்ரெண்ட் திரும்பவும் திரும்பிட்டேன் அப்படின்றத சொல்றதுக்காக ஒரு சோர்ச் கொடுத்துருக்காங்க. பட் அப் ட்ரெண்ட் திரும்பிடுச்சா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சோர்ச் மட்டும் தான் கொடுத்துருக்கு. பட் அதை தவிர்த்து மார்க்கெட்டில் வேற பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஓகே. அதாவது இந்த வீக் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியாஸ் டிமாண்ட் டிமாண்டா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது ஃபியூச்சர்ல சொல்லிட்டு இருக்கேன் நான். 24,700 அந்த ரேஞ்ச் வந்து நல்ல டிமாண்டா இருக்கும். அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு 11:30 கேண்டில் நீங்க ஸ்பாட்ல இந்த லெவலில் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 24,700 ஒரு நல்ல டிமாண்டா இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து லைக் மேலே ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்க இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு நல்ல ஃபால் ஆகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கும். அதாவது இங்க இப்படி ஓப்பன் ஆனா, கேப் டவுன் ஓப்பன் ஆனா அங்க இருந்து ஒரு நல்ல ஃபால் சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து லிக்விடிட்டி தான் இந்த ஹைக்கு மேல சிட்டிங் பாத்தீங்கன்னா தெரியும், ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. அங்க இருந்து நல்ல ஒரு செல் ஆஃப் வந்துகிட்டே இருக்கலாம். மேசிவாவே வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுமே பெருசா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதனால இந்த கேப் அப்புக்கு மேல கேப் அப் ஆச்சுன்னா அங்கிருந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் தெரியும், ஒரு பெரிய ஸ்வீப் அடிச்சோன்னா அங்கிருந்து டே ஃபுல்லா ஒரு ஃபால் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை கேப் கேப் அப் ஆயிட்டு சஸ்டெயின் ஆகுறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சஸ்டெயின் ஆகுறான் அப்படின்னா மேல மூமெண்ட் கொடுக்கும். அதாவது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ரெண்டே விஷயம் தான். மேல ஸ்வீப் அடிச்சுட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சோன்னா ஃபால் கண்டினியூ ஃபாலா இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் ஆனானா இந்த டிமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை அப்சைட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அப்சைட்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ண காத்திருக்குன்னு பார்க்கலாம். யா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியரா ஒரு டவுன்ல இருக்காங்க. இங்க இருந்தே பார்க்கலாம் 15 மினிட்ஸ்ல. ஸோ ஹியர் மார்க்கெட்ல ஒரு சோர்ச் இருக்கு. யா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் டே பை டே பார்த்தீங்கன்னா செல் பயாஸ் தான் நிறையா இருக்கு. கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாளைக்கு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் லிக்விடிட்டி பாயிண்ட் ஆக்ட் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா ஸ்பெஷலி திஸ் ஏரியா. ஓகே. இந்த ஏரியா ஒரு செல்லா வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஏன் அப்படி அப்படின்னா இங்க மார்க்கெட்ல உங்களுக்கு ஈக்குவல் லோ இருக்குங்க. ஓகேவா? ஒருவேளை இதுக்கு மேலேயும் உடைச்சிட்டு போனான்னா, இதுக்கு மேலேயும் மார்க்கெட் உடைச்சு போச்சுன்னா ரெண்டு சில ஏரியாஸ் இருக்கு. அதாவது இந்த ஜோன் மார்க் பண்றேன், வாட்ச் பண்ணுங்க. இந்த ஜோன், இந்த ஜோன்ல ஒரு செல் ஆஃப் இருக்கும். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த ஜோன், இந்த ரெண்டு ஜோன் நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குங்க. அதாவது 52 750, 52 750 அண்ட் 52 400. ஓகேவா? 51 850 இந்த ரேஞ்சில எல்லாம் செல் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல சப்ளை. இந்த மூணு இடமே ஒரு நல்ல சப்ளை தான். ஸோ இந்த இடத்துல 1 மினிட்ல ஸ்ட்ரக்சரை பார்த்து உங்க செல் என்ட்ரிஸை நீங்க எடுக்கலாம். ஸோ இதனால தான் வந்து நிஃப்டியில் ஒரு செல் வர சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்குறேன். மேபி இந்த இடமே கரெக்டாக இருக்கும். உம், ஒரு கேப் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்கு போய் ஒரு ரீட்ரேஸ் ஆயிட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் வச்சு நல்ல ஃபால். ஒருவேளை ஃபால் ஆச்சுன்னா டிராஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்ஸை எடுப்பாங்க.
இந்த லிக்விட் பாயிண்ட்டை டிராஸ்டிக்காக வந்து எடுக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வாட்ச் பண்ணுங்கள். அரௌண்டு 51,800 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு என்ன அப்டேட் இருக்கிறதும் நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நண்பர் யாரையாவது ஒருத்தவங்கள நான் ரொம்ப ஃப்ரீயாகவே ரொம்ப பர்சனலாக ட்ரெயின் பண்ணலாம் ட்ரேடரா அப்படின்னு. அதுக்கான குவாலிட்டிஸ் என்னென்னு நான் டெலிகிராமில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எல்ஐடி தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டில் தே ஆர் மேக்கிங் லாஸஸ்னா அவங்கள பர்சனலாகவே கைட் பண்ணலாம். நோ சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் அப்படின்றது தான் அதில் சொல்கிறேன் நான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் ட்ரேடிங் பார்த்தின நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் லைவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் மட்டும் இல்லை, அங்கே நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ், ஸ்கேல்பர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ்னு நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.